அதிமுகவிற்கு பாஜக செய்தது என்றால் திமுகவிற்கு காங்கிரஸ் செய்தது. காங்கிரஸ் காலி பண்ணிட்டு திமுகவை அவங்க இன்னும் சொல்றாங்க சனாதனத்தை ஒழிப்பேன். காங்கிரஸ் காலி பண்ணிட்டு போயிடுச்சு பாருங்க. அது மொத்தம் தமிழகத்தில் இன்னும் ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு விஜயை அசைக்க முடியாது. விஜய் வந்தது நேற்று காலை. விஜய் இருக்கையில் இருக்கும் பொழுது சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சபதம் கொண்ட உதயநிதி ஏன் விஜய்க்கு வணக்கம் வைக்கவில்லை, நமஸ்தே சொல்லவில்லை, வாழ்க தமிழ் வெற்றி கழகம் என்று சொல்லவில்லை? இருக்கக்கூடிய 108 தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் கடவுள் மீது ஆணையிட்டு பண்ணார்கள். ஒண்ணு. இரண்டாவது, இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய ஜோசியரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் இதுக்கு என்ன சொல்ல போறார்? நொட்டு சொல்ல போறாரா ஸ்டாலின் அல்லது விஜய்? அடுத்த தலைவராக உதயநிதி வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை மாறிவிட்டது. அவர் வாயை அடக்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்கள் கண்டிப்பாக தெருக்கு தெரு கோவில் வந்துருங்க. இனிமேல் பிள்ளையார் அடிப்பார் அவரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வெளியில வந்து சொல்லி பாருங்க. இன்னொரு சுப்ரீம் கோர்ட் உங்களை ஏறுதா இல்லையா பார்க்கலாம். திமுகவில் 6 எம்பிக்கள் திமுக வந்து விலக இருக்கிறார்கள். திமுக கலக்கெடுக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சி வி சண்முகம் வேலுமணி போன்றவர்களும் உட்கார்ந்து பேசி தயவுசெய்து அதிமுகவை அழிக்காதீர்கள் என்று தான் எனக்கு சொல்ல முடியும். காரணம், இனி தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிர்கட்சி தேவை. அது திமுக இல்லை. திமுகவை சாப்பிட்டு விடுவார் விஜய். 2027 நகராட்சி தேர்தலில் திமுக என்பது இருக்காது. பார்த்து விஜய் முழுங்கி விடுவார். அதை விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி தூய சக்தி எல்லாம் நேற்றுக்கு போய் பாட்டு தட்டா திமுக வந்து தூய சக்தி ஆயிடுமா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எப்படி திமுக இருக்கிறதோ அதே மாதிரி சுக்கு நூறாக அடுத்த 3 வருடங்களில் ஆகிவிடும். அதை விஜய் நிரூபித்து காண்பிப்பார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். கோபி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நமஸ்காரம் ஐயா. ஐயா, விஜய் அவர்கள் வந்து 2வது நாளாக இன்னைக்கு சட்டசபையில பேசியிருக்காரு. பல்வேறு தகவலை வந்து பகிர்ந்திருக்காரு. அதே போன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு அவர் தன்னுடைய உரையை பேசியிருக்காரு. உரையை பேசி முடிக்கும் தருவாயில என்ன சொல்றாருன்னா, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற போல மீண்டும் ஏற்கனவே அவர் கூறியிருந்தாரு. அதற்கான விடையை, அதற்கான அவுட்புட்டை வந்து இந்த தேர்தலில் அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மீண்டும் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பொது மக்கள் தமிழகத்தில் இருப்பவர்கள் 8 கோடி தமிழ் மக்கள், 4 கோடி வாக்காளர்கள் திமுகவை ஒழித்தனர். திமுக கண் மூக்கு வாய் தெரியாமல் சிதறிவிட்டது. திமுக ஒரு நடபானும் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். விஜய் வந்தது நேற்று காலை. விஜய் இருக்கையில் இருக்கும் பொழுது சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சபதம் கொண்ட உதயநிதி ஏன் விஜய்க்கு வணக்கம் வைக்கவில்லை, நமஸ்தே சொல்லவில்லை, வாழ்க தமிழ் வெற்றி கழகம் என்று சொல்லவில்லை? அதற்கு ஈடாக உடனே அன்றைக்கு சாயங்காலமே உதயநிதியை பார்த்து கட்டுக்கொட்டி இருக்க ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருந்தாரு விஜய். அது எந்த மரியாதை காண்பிக்கிறது? ஆனால் இன்று பொதுமக்களுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் சனாதனம் ஒழிக திராவிடம் வாழ்க என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடைய மக்கள் படுவது, தமிழகத்தில் விஜய் அவர்கள் வந்த பிறகு சனாதனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவர் கடவுள் ஆணையிட்டு பதவி ஏற்றுக் கொண்டார். இருக்கக்கூடிய 108 தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் கடவுள் மீது ஆணையிட்டு பண்ணார்கள். ஒண்ணு. இரண்டாவது, இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய ஜோசியரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் இதுக்கு என்ன சொல்ல போறார்? நொட்டு சொல்ல போறாரா ஸ்டாலின் அல்லது விஜய்? ராதன் பண்டிட்னு ஒரு அவருடைய ஜோசியரை வந்து சிறப்பு அரசியல் பிரிவு அதிகாரியா நியமிச்சிருக்காரு. ஆமா, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்காரு. ஐயா, இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது வந்து ஒரு பியூர் ஆன்மீக, அதாவது ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை பகவானை ஏற்றுக்கொள்ற ஒரு ஆட்சின்னு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதை சனாதனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று தான் தெரிகிறது. சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று குரல் கொடுத்தவுடன் தன்னுடைய ஜோசியரை, ஜாதகம் பார்ப்பவரை, அவருக்கு அது அமைச்சது அவருக்கு வந்து உதயநிதிக்கு கண்ணுல விரல கொடுத்து ஆட்டுறாரு விஜய் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு.
ஷிரடி பாபா போயிட்டு வந்தாரு, சர்ச்சுக்கு போறாரு, யாரும் இல்லைங்க, வாழ்க அவர், சமாதானமாக இருக்கட்டும், சனாதனமாக இருக்கட்டும், அவருக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நான் சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறேன் என்று சொன்னது அகம்பாவத்தை காண்பிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எப்படி திமுக இருக்கிறதோ அதே மாதிரி சுக்கு நூறாக அடுத்த 3 வருடங்களில் ஆகிவிடும். அதை விஜய் நிரூபித்து காண்பிப்பார். ஐயா, இப்போ சனாதனத்துக்கு ஆதரவா தான் விஜய் இருக்கார் அப்படின்ற போல சொன்னீங்க. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளே அவர் நாங்க சனாதனத்தை ஒழிப்பேன், ஏற்கனவே அவர் வெளியில சொன்னாரு, இப்ப சட்டசபைக்குள்ளே சொல்றாரு. ஆனா பெருசா எதிர்ப்பு இல்லைங்களே ஐயா? அது நீங்க எதிர்ப்பு இருக்குங்க. அவர் தனக்குத்தானே ஒரு இதெல்லாம் அடுத்த தலைவராக உதயநிதி வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை மாறிவிட்டது. அவர் வாயை அடக்க வேண்டும். யாகாராவின் ஆகாக காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு நான் காக்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்கள் கண்டிப்பாக தெருக்கு தெரு கோவில் வந்துருங்க. இனிமேல் பிள்ளையார் அடிப்பார் அவரு? சொல்லுங்க பாப்போம். திராவிட கழகமே ஒண்ணு இல்லாத ஆயிட்ட பிறகு உதயநிதி என்னங்க பேசாத விடுங்க, அவ்வளவுதான், இக்னோர் பண்ணுங்க. அந்த மாதிரி நிலைமை தானே போறாங்க. அதற்கு எதிர்ப்பேன் எதுக்கு மாத்தட்டுக்கணும்? நீங்க எதிர்ப்பு. அதற்கு எதிராகத்தான் விஜய் அவர்கள் ஒரு பிராமணருக்கும் 2 பிராமணருக்கும் சீட் கொடுத்திருக்காரு. அதை நான் பெருமைப்படுறேன். நான் ஒரு பிராமணன். அமைச்சர் பதவி வெங்கட்ரமணன் என்பவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பிராமணர் வந்து அதுக்கு என்ன சொல்ல போறாரு உதயநிதி? அவருக்கு டப்பா ஆச்சு காலிங்க, பார்த்துட்டே இருங்க. திமுக என்பது அதிமுக ஏற்பட்ட நிலை திமுகவிற்கும் ஏற்படும். அதிமுகவிற்கு பாஜக செய்தது என்றால் திமுகவிற்கு காங்கிரஸ் செய்தது. காங்கிரஸ் காலி பண்ணிட்டு திமுகவை அவங்க இன்னும் சொல்றாங்க சனாதனத்தை ஒழிப்பேன். காங்கிரஸ் காலி பண்ணிட்டு போயிடுச்சு பாருங்க. ஒரு வாரம் நன்றி கூட தெரிவிக்கல. அதுதான் அது மொத்தம் தமிழகத்தில் இன்னும் ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு விஜயை அசைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே ஒரு முறை உதயநிதி ஸ்டாலின் இது போலதான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்ற போல, டெங்கு மலேரியா கொசு போன்று நான் ஒழிப்பேன் அப்படின்ற போல சொன்னார். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அவர் மீது வழக்கு பதிவு எல்லாம் செய்யப்பட்டது. இதற்கு எந்த அளவுக்கு எதிர்வினை இருக்கும்? ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு வெளிக்கொணர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் SG சூர்யா எல்லாம் போட்டிருந்தாரு. தொடர்ந்து பல்வேறு தரப்பினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடந்த முறை அவர் ஆளும் கட்சியாக இருந்தார், இப்ப எதிர்கட்சி ஆகிறார். இது மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிக்குமா? சிறை செல்ல கூட வாய்ப்பு இருக்குமா? அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது ஸ்பீச். அதை தவிர சட்டசபையில சொன்னா அதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல ஒண்ணு இருப்பான எடுப்பான். அதுக்காக சட்டசபையில சொல்றாரு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வெளியில சொல்லி பாருங்க. இன்னொரு சுப்ரீம் கோர்ட் உங்களை ஏறுதா இல்லையா பார்க்கலாம். திமுகவில் 6 எம்பிக்கள் பிளவு இருக்கிறது. எழுதி வச்சுங்க கோபி. 6 எம்பிக்கள் திமுக விலக இருக்கிறார்கள். 10 எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் போக இருக்கிறார்கள். அதிமுக எப்படி பிளவு அதே மாதிரி இருக்கிறது. கிடைக்கூடிய செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள். திமுக கலக்கிறது. செல்வத்துக்கே சொல்லிட்டாருங்க, தயவுசெய்து நீங்க திமுக இருந்து பெற்று போனாலும் போங்க, எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால் இந்த திமுகவுடைய அழிவுக்கு காரணம் அதிமுக காரர்களை சேர்த்து கொண்டதுதான். ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்து கொண்டதுதான். ஓ பன்னீர்செல்வம் என்றாலும் அவருக்கு ஒரு நல்ல பெரியவர், வயதானவர், சனாதனத்தை மதிப்பவர். அங்கு சனாதனத்துக்கு எதிர்ப்பவரிடம் இருந்து அவருக்கு பாச்சா பலிக்காது. இனிமேல் அவரு ரொம்ப பயபக்தியோட பகவான் எல்லாம் போயிட்டு கும்பிடுவாரு. ஆனா இந்த நேத்துக்கு பார்த்தா பதவி இருக்கும் போது அவர் ஆண்டவனுக்கு அதாவது உளமாற அப்படின்ற போல சொல்றாரு. ஆண்டவனுடைய இது திருவருளா நான் பதவி இருக்கலாம் அப்படின்ற போல அதை மறுத்துட்டு உளமாற, அதாவது முழு திமுகவா மாறி இருக்காரு. சார் நான் அவர் பார்த்திருக்கேங்க. சாப்பிடும்போது காக்காய் கொஞ்சம் சாப்பிடுவார். ஏகாதசி இருப்பாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய வாரிசு எங்க அவரு மதிக்க முடியாதுங்க. அவர் மாதிரி வெளில வந்துருவாங்க சார், பாத்துட்டே இருங்க. இனிமேல் அந்த திமுகங்கிறது அழிஞ்சு போடுங்க. இப்போ அதிமுக ஒரு பக்கம் CV சண்முகம், SP வேலுமணி ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தோம்னா EPS ஒரு பக்கம். 2 பேரும் அப்படியே விலகி போயிருக்காங்களே. இது என்ன நிலையில போயிருக்கு? இதுக்கு காரணம் யாரு? செங்கோட்டையன் வலை வீசி பிடித்து விட்டார். காரணம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தூக்கி அடிச்சிருவாங்க இனிமேல். கங்குலி அந்த மாதிரி அடிச்சானோ, சிக்ஸர் அடிச்சானோ ஃபென்ஸை தாண்டி போயிடும். அதனால பண்ண போறாரு. அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், சசி அவர்களும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், CV சண்முகம், வேலுமணி போன்றவர்களும் உட்கார்ந்து பேசி
தயவுசெய்து அதிமுகவை அழிக்காதீர்கள் என்று தான் எனக்கு சொல்ல முடியும். காரணம், இனி தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. அது திமுக இல்லை. திமுகவை சாப்பிட்டு விடுவார் விஜய். காரணம், விஜய் சொன்னாரு திமுக ஒரு தீய சக்தி. அதை ஒண்ணும் வச்சு மனசுல வச்சிருப்பாரு. நேற்று ஸ்டாலினை போய் பார்த்ததுனால அது தூய சக்தி ஆயிடுமா? அது தமிழ் வெற்றிக்காரங்க வாஷிங் மிஷின் ஆயிடும். கை பாப்பாரு விஜய், சும்மா விட்டுற மாட்டாரு. அவருக்கு 8 கோடி மக்கள் வாக்கு போட்டிருக்காங்கன்னா திமுக தீய சக்தின்னு சொன்னதுனால தான் வாக்கு போட்டிருக்காரு. நான் ஒரு தூய சக்தி சொன்னதுனால வாக்கு போட்டிருக்காங்க. இப்ப என்ன இந்த சி.வி. சண்முகம் பக்கம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்காக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ அப்போ சி.வி. சண்முகம் போயிட்டு தாவேக்காக்கு முழுமையா ஆதரவு கொடுத்துட்டாருன்னா இப்போ இபிஎஸ் கதி என்ன ஆகுறது? எடப்பாடி பழனிசாமி இன்று அறிக்கை விட்டிருக்கிறார். நான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய தலைவர். இப்பொழுது 30 பேர் வாக்கு அளித்தார்களே, ஆனால் அவர்கள் மீது கவன ஈர்ப்பு கொண்டு வந்து சட்டசபையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். நாங்கள் விஜய்க்கு எதிராக வாக்களிக்க போறோம் என்று சொல்லிவிட்டார். அதனால்தான் விஜய் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் பார்க்கல, திமுக வீட்டுக்கு போய் ஏன் பார்த்திருக்காரு. அதை தவிர இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய ஆளுங்க, டிடிவி தினகரன் ஆளு காமராஜ் தாவேக்கால சேர்ந்துட்டாரு. ஆமா, நீக்கம் பண்ணிட்டாரு அவரு. அதே மாதிரி இவங்க நீக்கம் பண்ணிட்டாங்க. நீக்கம் பண்ணினாலும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்ப அம்மா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஒரு ஒரு அனாதையா, ஒரு நிர்கதியா நிக்கிற போல உடஞ்சு சுக்குநூறா போகுதே கண்ணு முன்னாடி. அதை விட திமுக போகுது தம்பி, பாத்துட்டே இருங்க. 2027 நகராட்சி தேர்தலில் திமுக என்பது இருக்காது. பார்த்து விஜய் முழுங்கி விடுவார். அதை விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி தூய சக்தி எல்லாம் நேற்றுக்கு போய் பாட்டு தட்டா திமுக தூய சக்தி ஆயிடுமா? மரியாதை நிமித்தமா போயிருக்காரு. அந்த கொள்கையிலிருந்து நிலை மாற்ற மாட்டார் விஜய். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்ப நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல திராவிட அரசியலை தாண்டி வேறொரு புதிய பாதைக்கு தமிழக இளைஞர்கள், தமிழக மக்கள் திரும்பிட்டாங்களா? திராவிடம் போயிடுச்சுங்க தம்பி, திராவிடம் விட்டுருங்க. அவர் சீமான் சொன்னாரோ, அண்ணாமலை சொன்னாரோ, திமுக காணாமல் போயிட பார்த்துட்டே இருங்க. போதாது வரைக்கும் சீமான் சொல்லுவது மாதிரி ஈவி ராமசாமி நாயக்கர் மண் அல்ல, ஈவி சாமி நாயக்கரே மண்ணுன்னு சொன்னார். அதுதான் அண்ணாமலையே இப்போ அமெரிக்காவில கூட சொல்லியிருக்காரு, இனிமேல் திராவிட கட்சிக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாது. இளைஞர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து துணிச்சலான முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற கூட சொல்லியிருக்காரு அவரு. அப்படிதான் இப்போது இளைஞர்கள் துணிச்சலான முடிவை திராவிடம் தேவையில்லை அப்படின்ற கூட அவங்க முடிவு எடுத்துட்டாங்களா? எடுத்துருவாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. பார்த்துட்டே இருங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. நோ ப்ராப்ளம். அது ஒரு மாறுதலாகத்தான் இருக்கும். தமிழ்நாடுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, ஜெனரேஷன் சேஞ்ச் தமிழ்நாட்டு நடக்குதுங்க. ஒரு புதிய தலைமுறை உருவாக்கி விட்டுதுங்க. அது எல்டிடி லீடர் பிரபாகரனுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அல்லது விஜயனுடைய தமிழ்நாட்டில் எப்படி ஒரு விஜயிசம் என்பது புரிந்து விட்டார் விஜய், இதாக செய்து விட்டார். மிக்க நன்றிங்க ஐயா, நேரில் பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. தேங்க்யூ, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.